அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓலைச்சுவடிகளில் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் உயிர்மெய் எழுத்துக்களாகவே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் குறிப்பாக அகரம் ஏறிய உயிர்மெய் எழுத்துக்களாக ஓலைச்சுவடிகளில் அந்த வடிவம் காட்டப்பட்டிருக்கும். இந்த அகரம் ஏறிய உயிர்மெய் எழுத்துக்களை சில இடங்களில் நாம் மெய்யெழுத்துக்களாக மாற்றி படிக்க வேண்டிய நிலை இருக்கும். ஓலைச்சுவடியை பொறுத்தவரை மெய்யெழுத்துக்கள் காட்டப்பட்டிருக்காது. அதேபோல் எகர ஏகார வேறுபாடு இருக்காது. எகர ஏகார உயிர்மெய்களிலும் ஒகர ஓகார உயிர்மெய்களிலும் அதேபோல் ஒகர ஓகார உயிரிலும் வேறுபாடு காட்டப்பெறாமல் எகரமாகவும் ஒகரமாகவும் எகர உயிர்மெய் போலவும் ஒகர உயிர்மெய் போலவும் எழுதப்பட்டிருக்கும். மேலும் துணைக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவம் தான் இடையினர் அகரமாக காட்டப்பட்டிருக்கும். இப்படியாக ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாறுபட்ட வரி வடிவங்களில் குறிப்பாக நம்முடைய 247 எழுத்து வரி வடிவங்களில் இந்த நிலையில் புள்ளி பெறக்கூடிய தொல்காப்பியர் காலத்தில் அமைந்த வரி வடிவங்கள் தொடங்கி நம்முடைய மொழியில் புள்ளி பெறக்கூடிய வடிவங்கள் என்று பார்க்கும் பொழுது 57 வரி வடிவங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இது தொடர்பாக நாம் முன்னால் வழங்கிய பல பயிற்சிகளில் எடுத்து கூறியிருக்கிறேன். தமிழ் மொழியில் குறிப்பாக மொழிக்கு இடையில் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கும் என்று பார்க்கும் பொழுது மெய்மயக்கம் என்கிற ஒரு அமைப்புக்குள் மொழிக்குள் அல்லது சொல்லுக்குள் வரக்கூடிய அந்த மெய்யெழுத்துக்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலையை இலக்கண நூலார்கள் வரையறுத்து காட்டியிருக்கிறார். அந்த நிலையில்தான் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ற 2 மெய்மயக்கங்கள் எவ்வாறெல்லாம் புள்ளி பெற்று வரும் என்று நாம் கடந்த பயிற்சி வகுப்புகளில் எடுத்துரைத்தோம். உடல்நிலை மெய்மயக்கமாக இருந்தாலும் சரி, வேற்றுநிலை மெய்மயக்கமாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக தோன்றக்கூடிய ஒரு மெய்யெழுத்து அதனை ஒட்டி வரக்கூடிய உயிர்மெய் எழுத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு மெய்யெழுத்து. இப்படியாக ஒரு வெளிப்படை மெய்யெழுத்தும் மறைமுக ஒரு மெய்யெழுத்தும் பக்கத்தில் அமைந்து வரக்கூடிய நிலையினை 2 நிலைகளாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய இலக்கண நூலார்கள். வெளிப்படையாக தோன்றக்கூடிய மெய்யெழுத்தினை ஒட்டி வரக்கூடிய மறைமுக மெய்யெழுத்தானது ஒரே வகையாக இருப்பின் அது உடல்நிலை மெய்மயக்கம் என்று சுட்டுகிறார்கள். வெளிப்படையாக தோன்றக்கூடிய மெய்யெழுத்து மறைமுகமாக வெளிப்படக்கூடிய உயிர்மெய்யில் இருக்கக்கூடிய அந்த 2வது மெய்யெழுத்து முதல் மெய்யெழுத்துக்கு வேறுபட்டு இருக்குமேயாயான் அந்த நிலையை வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி வரக்கூடிய நிலைகளை எல்லாம் நான் கடந்த 3-4 பயிற்சிகளில் விரிவாகவே எடுத்துரைத்திருக்கிறேன். இன்று
ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கம் நம்முடைய மொழியின் இடையில் வரக்கூடிய நிலையில் இரண்டு ஒற்றுக்கள் வெளிப்படையாக தோன்றி மூன்றாவது உயிர்மெய்யில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றும் இணைந்து மூன்று மெய்கள் அந்த சொல்லுக்கு இடையில் அமைந்திருக்குமாறு இருக்குமேயாயின் அதை ஈரொற்று மெய்மயக்கம் என்று சொல்லுகின்றோம். இந்த மாதிரி வரக்கூடிய ஈரொற்று மெய்மயக்கம் என்கிற அந்த நிலைப்பாடு தமிழ் மொழியை பொறுத்தவரை யகர ஒற்று, இடையின ரகர ஒற்று, ழகர ஒற்று என்று ய ர ழ என்கிற மூன்று ஒற்றுக்கள் முதல் ஒற்றாகவும் க ஞ ச ஞ த ந ப ம இவற்றினுடைய ஒற்றுக்கள் இரண்டாவது வெளிப்படையாக தோன்றக்கூடிய ஒற்றாகவும் அமைந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரக்கூடிய நிலையில் மூன்றாவது ஒற்று அமைந்து இருக்குமேயாயின் இரண்டு ஒற்றுக்கள் வெளிப்படையாக தோன்றி மூன்றாவது ஒற்று உயிர்மெய்யில் தோன்றும் போது அது தொடர்ச்சியாக மூன்று ஒற்றுக்கள் அங்கே அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த சொல் அமைப்பினை ஈரொற்று மெய்மயக்க சொல் என்று நாம் அவற்றை அடையாளப்படுத்தலாம். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இன்று நாம் பயிற்சிக்கு சொல்லுவோம். ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த ஓலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் இந்த மாதிரி நாம் அடையாளப்படுத்தி உடல்நிலை மெய்மயக்கம் இவற்றினுள் 22 இருக்கின்றன. வேற்றுநிலை மெய்மயக்க சொற்கள் 19 இருக்கின்றன என்று கடந்த பயிற்சிகளில் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறோம். இப்பொழுது இந்த தொடருக்குள் இங்கே எழுதி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் ஈரொற்று மெய்மயக்க சொற்கள் எத்தனை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன் ஈரொற்று மெய்மயக்கமாக எவ்வாறெல்லாம் சொற்கள் அமையும் என்பதை இங்கே பார்ப்போம். யகர ஒற்று தொடங்கி யகரத்தையும் ககரத்தையும் இணைத்து வரக்கூடிய ஈரொற்று மெய்மயக்க சொற்களை பார்க்கும் பொழுது நாய்க்கால், நாய்க்கால், உய்க்க, பேய், குதிரை. இப்போ ஈயும் இங்கும் வச்சு வரக்கூடிய சொற்களை பார்க்கும் பொழுது வேங், குழல், காய், கனி இப்படியான சொற்களை நம்ம காட்டலாம். அதே போல ஈ கூட்டல் இச் வரக்கூடிய மாதிரியான சொற்களை பார்க்கும் பொழுது காய்ச்சல்,
காய்ச்சி, மேய்ச்சல், பாய்ச்சல் போன்ற சொற்களை நம்ம அடையாளப்படுத்தி காட்டலாம். அதே போல எகர ஒற்று கூட்டல் ஞகரம் ஒற்று அமைந்து இருக்கக்கூடிய சொற்களை பார்க்கும் பொழுது மெய்ஞானம், தேஞ்சது, மெய்ஞானி, மெய்ஞானம் இப்படியான சொற்களை நம்ம பார்க்கலாம். எகர ஒற்று கூட்டல் தகர ஒற்று வச்சு வரக்கூடிய ஈரொற்று மெய்மயக்கத்துக்கு உரிய சொற்களை பார்க்கும் பொழுது மேய்த்தல், மீத்தல் போட்டேன், மேய்த்தல், காய்த்தல், சாய்த்து, வாய்த்து, பாய்த்து போன்ற மாதிரியான சொற்களை இங்கே நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கலாம். அதே போல எகர ஒற்று கூட்டல் தன்னகர ஒற்றுக்கு ஈரொற்றாக ஈரொற்று மெய்மயக்கமாக வரக்கூடிய சொற்களை நம்ம பார்க்கும் பொழுது பாய்ந்தது, சாய்ந்தது, இது வராது, இந்துக்கு காய்ந்தது, அதே போல எகர ஒற்று பகர ஒற்று வரக்கூடிய ஈரொற்று மெய்மயக்கத்திற்கான சொற்களை பார்க்கணும்னா வாய்ப்பு, காய்ப்பு, வாய்ப்பாடு, மெய்ப்பு போன்ற சொற்கள் எல்லாம் நம்ம இங்கே எடுத்துக்காட்டாக காட்டலாம். அடுத்ததாக எகர ஒற்று கூட்டல் மகர ஒற்றுக்கான சொற்களை பார்க்கும் பொழுது மெய்மயக்கம், பொய்மயக்கம், செய்மன போன்ற சொற்களை நம்ம காட்டலாம். அப்போ எகர ஒற்றை தொடர்ந்து எகர ஒற்று முதல் ஒற்றாகவும் இரண்டாவதாக கங்க, சங்க, தன, பம ஆகியவற்றுடைய ஒற்றெழுத்துக்கள் இரண்டாவது ஒற்றாகவும் அமைந்து இந்த இரண்டும் வெளிப்படையாக தோன்றி மூன்றாவதாக வரக்கூடிய உயிர்மெய்யில் இருக்கக்கூடிய அந்த ஒற்று மூன்றாவதாக ஒன்று தோன்றி இங்கே இந்த மாதிரியான சொற்கள் ஈரொற்று மெய்மயக்கமாக அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அடுத்ததாக ரகர ஒற்று தொடர்ந்து பார்க்கும் பொழுது ரகரம், ரகர ஒற்று கூட்டல் ககர ஒற்றுக்கான சொல் நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கிறான், பீர்க்கு,
வேர்க்கும், தூர்க்கும் போன்ற சொற்களை ரகர ஒற்றுக்கும் ககர ஒற்றுக்கும் ஈரொற்று மெய்மயக்கமாக வரக்கூடியதை பார்க்கலாம். அதே போல ரகர ஒற்று கூட்டல் நகர ஒற்றுக்கு பார்க்கும் பொழுது ஆண்கோடு, நேர்கால் போன்ற மாதிரியான சொற்களை நம்ம பார்க்கலாம். அதே போல ரகர ஒற்று சகர ஒற்றுக்கு பார்க்கும் பொழுது உயர்ச்சி, தேர்ச்சி, தேர்ச்சி போன்ற சொற்களை இங்கே நாம பார்க்கலாம். அதே போல ரகர ஒற்றுக்கும் நகர ஒற்றுக்கும் சொல் நமக்கு பழக்கத்துல அதிகமா இல்லை, நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அதனால இந்த சொல் இல்லை. அதே போல ரகர ஒற்று கூட்டல் தகர ஒற்று வரக்கூடிய நிலையில பார்த்தல், சேர்த்தல், வியத்தல், வார்த்தை போன்ற மாதிரியான சொற்கள்ல நம்ம பார்க்கலாம். அதே போல ரகர ஒற்று தன்னகர ஒற்று வரக்கூடிய சொற்களை பார்க்கும் பொழுது ஊர்ந்து, சேர்ந்து, கூர்ந்து, சார்ந்து, தேர்ந்து போன்ற சொற்கள் எல்லாம் ரகர ஒற்றும் தன்னகர ஒற்றும் சேர்ந்து ஈரொற்று மெய்மயக்கமாக அமைந்திருக்கக்கூடிய சொற்களாக நாம் பார்க்கலாம். அதே போல ரகர ஒற்றும் பகர ஒற்றும் அமைந்து ஈரொற்றாக வரக்கூடிய சொற்களை பார்க்கும் பொழுது தீர்ப்பு, கூர்ப்பு, சேர்ப்பது, வார்ப்பது, வார்ப்பு போன்ற மாதிரியான சொற்கள்ல ரகர ஒற்றும் பகர ஒற்றும் ஈரொற்று மெய்மயக்கமாக அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதுக்கடுத்ததாக ரகர ஒற்று மகர ஒற்றுக்கு ஈரொற்று மெய்மயக்கமாக பார்க்கணும் அப்படின்னா நேர், புறம், நேர், மரம் இந்த மாதிரியான சொற்கள்லாம் நமக்கு புழக்கத்துல அதிகமா இல்லை. இப்படியாக ரகர ஒற்றுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஈரொற்று மெய்மயக்க நிலையில வரக்கூடிய சொற்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ரகர ஒற்றுக்கு பார்க்கணும் அப்படின்னா ரகர ஒற்று கூட்டல் ககர ஒற்றுக்கு என்ன சொற்கள் இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை, சீழ்க்கை, யாழ்க்கை போன்ற சொற்களை நம்ம இங்கு இதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டலாம். அதே போல ரகர ஒற்று கூட்டல் நகர ஒற்றுக்கு என்ன மாதிரியான ஈரொற்று மெய்மயக்கமான சொற்கள் இருக்கும் அப்படின்னா தாழ், குலை, பால், கிணறு போன்ற மாதிரியான சொற்களை நம்ம இதுக்கு காட்டலாம். அதுபோல ரகர ஒற்று கூட்டல் சகர ஒற்றுக்கு என்ன மாதிரியான சொற்கள் இருக்கும் அப்படின்னா வீழ்ச்சி, தாழ்ச்சி,
புகழ்ச்சி, இகழ்ச்சி, மகிழ்ச்சி, இந்த மாதிரியான சொற்கள்ல நம்ம ழகர ஒற்று சகர ஒற்று அமைந்து வரக்கூடிய ஈரொற்று மெய்மயக்க நிலையினை பார்க்கிறோம். அதே போல ழகர ஒற்று ஞகர ஒற்றுக்கு சொற்களை பார்க்கணும் அப்படின்னா தாழ்சிலை, தாழ்ஞாலம், கீழ்ஞாலம், இது போன்ற மாதிரியான சொற்களை பார்க்கலாம். அதே போல ழகர ஒற்று தகர ஒற்று வந்து வரக்கூடிய ஈரொற்று நிலையில பார்க்கும் பொழுது வாழ்த்து, தாழ்த்து, இகழ்த்து, நிகழ்த்து, இது போன்ற சொற்களை நம்ம காட்டலாம். அதே போல ழகர ஒற்று தன்னகர ஒற்றுக்கு வரக்கூடிய ஈரொற்று மெய்மயக்கமாக வாழ்ந்து, தாழ்ந்து போன்ற சொற்களை நம்ம இதற்கு காட்டலாம். அதே போல ழகர ஒற்று கூட்டல் பகர ஒற்றுக்கு என்ன மாதிரியான சொற்கள் இருக்குன்னா தாழ்பால், காழ்ப்பு, காழ்ப்புணர்ச்சி போன்ற சொற்களை நம்ம இதற்கு அடையாளப்படுத்தி போக. அதே போல ழகர ஒற்றுக்கும் மகர ஒற்றுக்கும் என்ன மாதிரியான சொற்கள் இருக்கும் அப்படின்னா வீண்படை, பாழ்படை, வீண்மரம், இப்படியான சொற்களை நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கலாம். இப்போ யகர ஒற்று, ரகர ஒற்று, ழகர ஒற்று ஆகிய இந்த மூன்று முதலில் வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் கங்க, சங்க, தன, பம என்று வரக்கூடிய இரண்டாவது வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்களும் வெளிப்படையாக தோன்றி மூன்றாவதாக வரக்கூடிய உயிர்மெய்யில் வரக்கூடிய அந்த மெய்யும் சேர்த்து வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சொற்களை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் எடுத்துக்காட்டுக்காக இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சொற்கள். அந்த நிலையில நாம் இங்கே உடல்நிலை மெய்மயக்கமாக 22 எழுத்துக்களை சொற்களையும் வேற்றுநிலை மெய்மயக்கமாக 19 சொற்களையும் இங்கே நாம் அடையாளப்படுத்தி புள்ளி வைத்து காட்டியிருக்கிறோம். இங்கே புள்ளி வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில இப்பொழுது ஈரொற்று மெய்மயக்கமாக எத்தனை சொற்கள் இவற்றுக்குள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பார்ப்போம். இங்கே வாழ இத்தூன்னு இருக்கு. அதனால ழகரத்தை ஒட்டி ழகர ஒற்றை ஒட்டி இத்து தூ வரலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த எழுத்து இழ் ஆகிறது. இங்கே ஒரு இழ் ஆகு, இத்து தூ, வாழ்த்து என்று மாதிரியான சொற்கள் அமையுது. அதே போல இங்கேயும் வாழ இத்தூன் இருக்கு. இதையும் நாம் வாழ்த்தாக மாற்றி பார்க்கலாம். அதுபோல ழகரத்தை முதல்ல நம்ம வந்து யகரத்தை ஒட்டி வரக்கூடிய நிலையில பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தொடரில் யகரத்தை ஒட்டி அடுத்த ஒரு மெய் வரக்கூடிய அமைப்பிலான சொற்கள் இல்லை. அதே போல இடையின ரகரத்தை ஒட்டியும் அடுத்த ஒரு மெய் கொண்டு வரக்கூடிய நிலையிலுமான இடங்கள் இங்கே இல்லை. அதனால ழகரத்தை ஒட்டி வரக்கூடிய நிலையில இப்போ 2 பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக வேற சொல் இல்லை. அப்போ
இங்கே ஈரொற்று மெய்மயக்கமாக இந்த தொடர்ல 2 சொற்கள் நமக்கு இங்கே பிடிபட்டு இருக்கிறது. இப்போ இந்த நிலையில நாம் ஓரளவுக்குத்தான் சொற்களுக்கு எழுத்துக்களுக்கு அதாவது அகரமேறிய உயிர்மை எழுத்திற்கு புள்ளி வைத்து பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில் நாம் இப்பொழுது சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்க்கும் பொழுது சில எழுத்துக்கள் ஈற்றில் இருக்கக்கூடிய சில அகரமேறிய உயிர்மை எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் புள்ளி பெறக்கூடிய சூழல் வரும். ஏற்கனவே புள்ளி வைத்த உடல்நிலை மெய்மயக்க நிலையிலும் வேற்றுநிலை மெய்மயக்க நிலையிலும் ஈரொற்று மெய்மயக்க நிலையிலும் புள்ளி வைத்த சில இடங்களில் சொற்களை பிரிக்கும் பொழுது சில விடுபடக்கூடிய அதாவது திரும்பவும் அவை மெய்யெழுத்தாக இல்லாமல் உயிர்மை எழுத்தாக மாறக்கூடிய சூழலும் ஏற்படும். இப்பொழுது இந்த தொடரை நாம் வரி என்பதை விட சொல் பிரிப்போம். அரி ஓம நன்றாக. இப்போ அரி ஓம் என்பது ஓமன் இருக்கு. இப்போ நம்ம கடைசி சொல்ல வர்றதுனால எழுத்து வர்றதுனால அரி ஓம் இங்கே மெய் எழுத்துக்கு புள்ளி வச்சு காட்டும். நன்றாக இதுல சிக்கல் இல்லை. புறத்திரட்டு சுருக்கமேன் இருக்கு. சுருக்கம் புறத்திருட்டு சுருக்கம். இப்போ இங்க ஒரு இம்முக்கு புள்ளி வச்சிருக்கோம், இங்க ஒரு இம்முக்கு புள்ளி வச்சிருக்கிறோம். கடவுள் பிரச்சனை இல்லை. வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை. இப்போ இந்த 2 தொடர்ல 2 மெய்யெழுத்துக்களுக்கு நம்ம இப்பொழுது ஈற்றில் வரக்கூடிய அந்த அகரமேறிய உயிர்மெய் எழுத்துக்கு நாம் மெய்யெழுத்தாக காட்டிப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக 3வதுல கடவுள் வாழ்த்து நீடாழி வட்ட நிலத்துக்கெல்லாம் முதன்மை வாடாத நீ திருமலை கொழுந்தே பீடார். இங்கே என்ன பண்ணிருக்கிறேன், பீடா ரகா முதல் அப்படின்னு பண்ணிருக்குது. இங்கே ஒரு சிக்கல் நமக்கு எழுந்திருக்குது. பீடார் ரகான் இருக்கு இல்லையா, இது எழுத்து திருத்தணும். மாத்தணும். ரகர முதல இங்க இல்லு வச்சிருக்கிறோம் ஏற்கனவே. இங்க இல்லு வரக பீடா ரகர முதல எழுத்தெல்லாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்து குறையுது. முதல எழுத்தெல்லாம் மாதி பகவனன் இருக்கு. பகவன் முதற்றே யுல்குன்னு இருக்கு. இங்க இல்லு புள்ளி வராது, யுலகு. அப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துட்டோம், இங்க ஒரு புள்ளி 2 புள்ளி எடுத்திருக்கிறோம். இப்போ எத்தனை புள்ளி வைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 2 பகவன் 3 புள்ளி இதுவரையும் வைத்திருக்கிறோம் இல்லையா. அடுத்ததாக நதி புயல் பொழியத்தின் கொட்டானைன்னு போட்டிருக்கு. கலைக்கோட்டானை இது எழுத்து மாற்றம். கோட்டானை மன்னனன்னு இருக்கு. 3 நா வர்றதுனால முதல்ல ஏற்கனவே உடல்நிலை மெய்மயக்கமாக ஒரு புள்ளி வச்சிருக்கிறோம். கடைசி சொல் இங்கே வந்திருக்கிறதுனால இது மன்னன் என்று பார்ப்போம். மன்னன்
அப்போ பகவன்ல ரெண்டு ரெண்டு இம்மு புள்ளி பெற்றிருக்கு, ரெண்டு இன்னு புள்ளி பெற்றிருக்கு, 4 எழுத்து புள்ளி பெற்றிருக்கு. வந்தித்தானே திருமலை கொழுந்தே முந்தியதோரன்னு இருக்கு, முந்தியதோர் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகமேன்றிருக்கே, வியனுலகம் வானம் வானமேன்றிருக்கே, வானம் வழங்கா தேனின்றிருக்கே, தேனின் வழங்கா தேனின். இப்போ நம்ம ரெண்டு எழுத்துக்கு ஏற்கனவே வைத்த புள்ளிகளை எடுத்துட்டோம். அதாவது முதல்ன்றது உள்குன்றது ரெண்டு மெய் எடுத்துட்டோம். இந்த ரெண்டும் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கமாக நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம். அதனால ரெண்டு மெய்யெழுத்தை எடுத்துட்டதுனால நம்ம அந்த ரெண்டு மெய்யெழுத்தை குறைச்சிட்டு பார்க்கும் பொழுது இதுல 17 வேற்றுநிலை மெய்மயக்க சொற்கள் இருக்கு. இப்போ ஈரோட்டு 2 இருக்கு. இப்போ கூடுதலாக நம்ம மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை புள்ளி வச்சிருக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 எழுத்துக்களுக்கு இங்கே நம்ம புள்ளி வச்சு காட்டியிருக்கோம். அப்போ இந்த தொடர்ல கிட்டத்தட்ட நம்ம வந்து ஓலைச்சுவடியிலிருந்து படிக்கப்பட்ட அந்த 3 வரிகளுக்குள்ளார நம்ம மெய்மயக்க நிலையில உடல்நிலை மெய்மயக்கமாக 22 சொற்களுக்கு புள்ளி வைத்து பார்த்திருக்கிறோம். வேற்றுநிலை மெய்மயக்கமாக 17 சொற்களுக்கு அடையாளப்படுத்தி பார்த்திருக்கிறோம். ஈரோற்று மெய்மயக்கமாக 2 சொற்களை அடையாளப்படுத்தி பார்த்திருக்கிறோம். இப்படி பார்க்கப்பட்ட நிலையில அடுத்ததாக சொற்களை பிரித்து பார்க்கும் பொழுது சொற்களுக்கு ஈற்றில் வந்த அகரமேறிய உயிர்மெய்களுக்கு சில இடங்கள்ல அவை சொற்கள்ல மெய்யெழுத்தாக பார்க்க வேண்டிய சூழல்ல 8 மெய்யெழுத்துக்களை இங்கே நாம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இப்படியாக இந்த ஈரோற்று மெய்மயக்க நிலையில வரக்கூடிய அமைப்பில் சுவடிகளில் இருக்கக்கூடிய அந்த சொற்களை நாம் அடையாளப்படுத்தி நாம் இங்கே புள்ளி வைத்து படிக்கக்கூடிய நிலையினை நாம் உணரலாம். நண்பர்களே, இது போன்ற சுவடியியல் பயிற்சிகள் தொடர்ச்சியாக எழுத்தூசி யூடியூப் சேனலில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவற்றினை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி வரவேற்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி. உங்களின் முனைவர் மோகோ கோவைமணி.